ஊட்டச்சத்து குறைபாடுள்ள கர்ப்பிணி பெண்கள், போதிய வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், அரசு மருத்துவமனைகளில் தரமான சுகப்பிரசவமே ஒரு சவாலாக இருக்கும் சூழலில் தமிழக அரசு ஒரு புதிய அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதுதான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஆண்டுக்கு 5.50 லட்சம் குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் தருவது நடைமுறையில் சாத்தியமா, இல்ல இதைவிட நமக்கு உடனடி தேவை வேறு ஒன்றா? இந்த காணொளியில் பார்க்கலாம். ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டப்படி 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று தமிழக முதல்வர் விஜய் இதனை தொடங்கி வைப்பார் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த ஒரு திட்டத்திற்காக மட்டும் ஆண்டுதோறும் அரசு ஒதுக்கீடு செய்யும் நிதி எவ்வளவு தெரியுமா? 755.83 கோடி ரூபாய். தங்க மோதிரம் தருவதால் அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் கூடுதலாக வருவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவிக்கிறார். ஆனால் உண்மை நிலை என்ன? உண்மையில் நம் ஊர் அரசு மருத்துவமனைகள் ஏற்கனவே மக்கள் கூட்டத்தில் திணறி வருகின்றன. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 9 லட்சம் பிரசவங்கள் நடக்கின்றன. இதில் 2 பங்கு, அதாவது 5.50 லட்சம் பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளிலும் 3.50 லட்சம் பிரசவங்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் நிகழ்கின்றன. இவ்வளவு பிரசவங்கள் நடக்கும் அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லை என்பதே கசப்பான உண்மை. மாத்திரை மருந்து பற்றாக்குறை ஒருபுறம், பிரசவ வார்டுகள் பற்றாக்குறை மறுபுறம். பல இடங்களில் அனுபவமில்லாத பயிற்சி மருத்துவர்களை கொண்டு பிரசவங்கள் நடப்பதால் தவறுகள் அரங்கேறி மக்கள் கொந்தளிக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து நடக்கின்றன. இதனால் தான் ஏழை எளிய மக்கள் கடன் பட்டாவது தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய அவல நிலை ஏற்படுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி விவரங்கள் சில உள்ளன. 2018 தேசிய குடும்ப நலம் மற்றும் சுகாதார அமைப்பு நடத்திய ஆய்வில் தமிழ்நாட்டில் 27% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டுடனும் அதில் 72% குழந்தைகள் ரத்த சோகையாலும் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 2023 தமிழ்நாட்டின் அங்கன்வாடி மையங்களில் உள்ள 36 லட்சம் குழந்தைகளை பரிசோதித்ததில் 1,11,000 குழந்தைகளுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. அதில் 44,000 குழந்தைகளுக்கு இருதய பாதிப்பு, பேச முடியாமை, இயன்முறை பாதிப்புகள் இருந்ததால் அரசு அவர்களுக்கு செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது. 2024 பிரசவத்தின் போது பிறந்த 4,89,838 குழந்தைகளில் 3,838 குழந்தைகள் இறந்து போயின. இதற்கு காரணம் கர்ப்பிணி பெண்களின் ஊட்டச்சத்து குறைபாடுதான் என்று சுகாதாரத்துறையே ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த இறப்பு விகிதம் மட்டும் 7.8% ஆகும். அரசின் சுகாதாரத்துறை அரசாணை 118 படி 2018 முதல் கர்ப்பிணிகளுக்கு 5 தவணைகளாக ரூபாய் 18,000 மதிப்புள்ள உதவிகள் பணமாகவும் பொருளாகவும் வழங்கப்பட வேண்டும். கர்ப்பமான 12 வாரங்களுக்குள் 104 என்ற எண்ணை அழைத்து பதிவு செய்து பிக்மி எண்ணை பெற வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் இந்த நிதியுதவி திட்டம் எந்த அளவுக்கு சரியாக செயல்படுகிறது என்பதில் இன்னமும் கேள்விக்குறிகள் நீடிக்கின்றன. இது மட்டுமா? 2022 நடத்தப்பட்ட ஆய்வில் தமிழகத்தில் 9 லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை போக்க சமூக நலத்துறை அங்கன்வாடிகள் மூலம் சத்துமாவு பாக்கெட்டுகளை வழங்கி வருகிறது. ஆனால் பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த சத்துமாவு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. இதை சரி செய்ய அரசு போஷன் டிராக்கர் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியது. இதன்படி பயனாளியின் முகம், மொபைல் எண் மற்றும் அடையாள ஆவணங்களை இணைத்து வரும் OTP-யை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் பாமர பெண்களுக்கும் குறிப்பாக பழங்குடியின தாய்மார்களுக்கும் இது பெரிய சாபமாக மாறியது. இதற்கு தீர்வு காண்பதில் சமூக நலத்துறையினரோ குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரிகளோ போதிய அக்கறை காட்டவில்லை என்ற குமுறல் நிலவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குழந்தை பிறப்பதற்காக தங்கம் தருவது ஏழை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தோன்றினாலும் நிஜத்தில் நிலவும் வறுமை சூழலால் அந்த தங்கம் உடனடியாக கந்துவட்டி கடையிலோ அல்லது அடமான கடையிலோ தான் போய் சேரும் அல்லது அவசர தேவைக்கு விற்கப்படும். அதற்கு பதிலாக ஆண்டுக்கு 755 கோடி ரூபாயை தங்கத்திற்காக செலவிடுவதை விடுத்து அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பை தரப்படுத்தி பாதுகாப்பான இலவச பிரசவத்தை உறுதி செய்தாலே கோடி புண்ணியம். குழந்தை பிறப்பிற்கு முன்னும் பின்னும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு தடையின்றி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். பிறந்த குழந்தைகள் நோஞ்சானாக இல்லாமல் ஆரோக்கியமாக வளர அங்கன்வாடி மையங்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டும். இந்த திட்டம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.